ஒரு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு நாட்டுக்கோழி கிரேவி தராமல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஞ்சு மாதிரி சூப்பராக எப்படி நாட்டுக்கோழி பர்ஃபெக்டாக குக் பண்ணுற எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நண்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மஸ்ட்டு. ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா நீங்கள் இதுலேயே வணக்கிக்கங்க. ஃபஸ்ட்டு மசாலுக்கு மட்டும் நீங்கள் இது பேன் இல்லைனா இந்த மாதிரி சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு குக் பண்ணுறது எல்லாமே நான் மணல் சட்டியில் தான் குக் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு எப்போவுமே உங்களுக்கு கடையில் வாங்கக்கூடாது, டேரெக்டாக அரைங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். இது எம்எஸ்டி நாட்டுக்கோழி மசாலா. தேவைப்பட்ட டிஎம் பண்ணுங்கள். இதில் ஒன்றும்ல பட்டா கிராமு. நான் ஆல்ரெடி போன வீடியோ ஃபிஷ் ரெசிபி வீடியோவில் என்னெல்லாம் போட்டு அரைச்சிருப்பேன்னு பார்த்தீங்க. நாட்டுக்கோழி எடுத்தாச்சு. நல்லா உங்களுக்கு கழுவிக்கங்க. நல்லா 1 to 2 times வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சால்ட், அதாவது உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா 6 விசில் விடணும். அதாவது 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு 6 விசில் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். 6 விசில் விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பஞ்சு மாதிரி வந்துடும் கறி. கரெக்டாக தண்ணி நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு 6 விசில் விடுங்க. பாருங்க கறி எப்படி வந்துருச்சுன்னு. இதுக்கப்புறம் தான் மெயின் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தட்டிக்கங்க. சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு எல்லாரும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கூடிய விரைவில் சீக்கிரம் ரெசிபிஸ் அதிகமாக வரும். நான் இதயம் நல்லானே எடுத்திருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். மணல் சட்டியில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த ஆயில் பெட்ரு. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ப்ளஸ் கறி லீவ்ஸ், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா லோ ஃப்ளேம் வச்சு வணக்குங்க. அப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் ரிசல்ட் சேம் வரும், இல்லைன்னா ரிசல்ட் மாறிடும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்குங்க. ஏன்னா மணல் சட்டி சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சிங்கனாலே அந்த மணல் சட்டியில் இருக்கிற ஹீட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் பிரெத்தாக உங்களுக்கு குக் ஆகும். அதனால உங்களுக்கு கறி ஒரு பக்கம் வேகாம வர வாய்ப்பே கிடையாது. அதனால தான் மணல் சட்டி நான் யூஸ் பண்ண சொல்றேன். ட்ரெடிஷ்னல் டைம்ல தரமா இருக்கும். உங்களுக்கு மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வணங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் நம்ம மசால், பட்டா கிராமு இதெல்லாமே போட்ட மசால் தேவைப்பட்டா டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம 6 விசில் இருக்க தண்ணியை அதில் ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு பக்காவா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சால்ட்டு அப்புறம் ப்ளஸ் நீங்க குடிச்சு பார்த்து எக்ஸ்ட்ராவா வேணா ஊத்திக்கோங்க. மிளகாப்பொடி தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 6 விசில் விட்டோம் பார்த்தீங்களா, டேரெக்டா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க கொதி வர்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 5 நிமிஷம் டைம் எடுக்கும். ஏன்னா மணல் சட்டில் பண்றோம். கொதி வரக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. தேவைப்பட்டா மல்லித்தலையும் போடுங்க. நான் கருவேப்பிலை மட்டும் போடுறேன். போட்டு என்ன பண்றீங்கன்னா கடைசி கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்க என்ன பண்றீங்கன்னா கெட்டியா நீங்க கோகனட் மில்க், அதாவது தேங்காயை நீங்க கெட்டியா அரைச்சு உள்ள போடுங்க. போட்டீங்கன்னா சூப்பரா மணக்க ஒரு நாட்டுக்கோழி வறுவல் வேற லெவல்ல ரெடி. இதை நீங்க இன்னும் என்ன பண்ணணும்னா இன்னும் கெட்டியா விடணும். கெட்டியா விட்டீங்கன்னா இன்னும் கெட்டியாயிரும். கெட்டியாச்சுன்னா பாருங்க, இந்த லெவல்ல கெட்டியாச்சுன்னா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் வேற லெவல்ல ரெடி. இதை நீங்க எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா பஞ்சு மாதிரி ஜம்முன்னு இருக்கும். சாப்பாடுக்கு வச்சு தரமா சாப்பிடலாம். மறக்காம வீடியோ பார்க்குறேங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பஞ்சு மாதிரி இருக்கிற சூப்பரா ஒரு நாட்டுக்கோழி கிரேவி வேற லெவல் ஃப்ரை ரெடி.